இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நமக்கு நவம்பர் மாதத்தின் 29ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் 14ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. யார் ஒருத்தங்களுக்கு சுக்கிர பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குதோ அவங்க நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்வாங்க, நல்ல ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்ற நாட்களில் விளக்கேற்றாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை நாளில் கட்டாயம் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கும் பணவரவுக்கும் அவ்வளவு நெருங்கி தொடர்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதமே சிறப்பான மாதம் தான். அதுல வரக்கூடிய திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இப்ப வரக்கூடியது பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்திற்குண்டான 2வது வெள்ளிக்கிழமை. மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11-11 அப்படிங்கிற ஒரு சேர்க்கை கொண்ட நாளை இந்த நாளானது நமக்கு அமைஞ்சு. நாளைக்கு இது நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேதியானது 29. இதில் வரக்கூடிய 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11ன்னு கிடைக்குது. அடுத்து நவம்பர் மாதம்ங்கிறது 11வது மாதம். அதனால 11-11ங்கிற சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. யாருக்கெல்லாம் வீட்டில் எப்போதுமே பணவரவு வந்துக்கிட்டே இருக்கணும், வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும், அல்ல குறையாம பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், பண கஷ்டம்னு ஒன்று வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மெத்தடை மட்டும் செஞ்சு பாருங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது சாதாரணமாக வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இது கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையே இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு. அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 1111 போர்ட்டலும் இருக்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்னே சொல்லலாம். அதனால அவசியம் எல்லாருமே இதையே செஞ்சு பலனடையுங்க. நம்முடைய வீட்டிற்கு நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய நிலைவாசல் படி வழியாக தான் உள்ள வரும். அதனால தான் நம்ம நிலைவாசல் படியை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும், மங்களகரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் அப்படி தூய்மைப்படுத்த முடியலனா கூட செவ்வாய் வெள்ளி அல்லது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நிலைவாசல் படியை நம்ம பழைய பொட்டுக்கள் வச்சுருந்தோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் அழிச்சிட்டு புதுசாக பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் நம்மளுடைய குலதெய்வம் காவல் தெய்வமாக நம்மளுடைய நிலைவாசல்ல இருந்து தான் நம்மையும் நம்மளுடைய வீட்டையும் காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப சொல்ல போற இந்த பரிகாரமும் செல்வ வளத்தை தரது மட்டும் இல்லாம வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகுவதற்கும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமா எப்போதுமே நம்மளுடைய வீட்டுல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதற்கும் ஏற்றதொன்னாதான் இருக்க போகுது. இதை நம்ம நிலைவாசல்ல தான் செய்ய போறோம். இதுல நான் உங்களுக்கு 2 விதமான பரிகாரங்கள் சொல்லித்தரேன். 2ஐயுமே செய்யறதுனாலும் தாராளமா செய்யுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணுதான் முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒன்னையாவது செஞ்சு பலனடையுங்க. சரி, முதல்ல நிலைவாசல் பரிகாரம் பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம் தேவைப்படுதுங்க. இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கும் பெருமாள் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது. மேலும் நிறைய நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய தன்மை இந்த பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. இது எங்க இருக்குதோ அங்க நிச்சயம் பண வரவு பட்டைய கலப்பும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கிறதுக்காகவும் மனம் பிளசண்டா இருப்பதற்கும் இந்த பச்சை கற்பூரம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நமக்கு தேவைப்படுது. இப்போ இதை நீங்க எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுடைய கையில இதை பவுடர் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது உங்க வீட்டில் பன்னீர் இருந்துச்சு, அதாவது ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்க இதைய மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய நிலைவாசல் படியினுடைய இருபுறமும் நல்ல ஒரு ஈர துணியை வச்சு பழைய பொட்டெல்லாம் நீங்க அழிச்சிடுங்க. அதன் பிறகு நல்லா கமன்னு மணக்கிற அந்த மஞ்சளால நீங்க பட்டை போடுங்க. 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில போடுங்க. அடுத்தது இதுக்கு நடுவுல குங்குமம் வைப்பீங்க இல்லையா, இந்த குங்குமத்தை வைக்கும் போது இது கூட இந்த பச்சை கற்பூரம் கலந்த இந்த பேஸ்டையும் வச்சு இதுக்கு மேல நீங்க குங்குமம் வைங்க. நிலைவாசலினுடைய 2 புறமுமே பச்சை கற்பூரம் கலந்த இந்த குங்குமத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரும். இது உடனடி பலனே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவசியம் நீங்க இதை பண்ணுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா, இந்த கதவுனுடைய மத்திய பகுதி அதாவது சென்டர் பகுதியில நல்ல ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சுக்கோங்க. முடிஞ்சா முழு கதவையுமே நீங்க நல்லா தூய்மைப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப இந்த பச்சை கற்பூரம் ரோஸ் வாட்டரும் கலந்தம் இல்லையா,
இல்லையா? இப்போ இதை நீங்கள் தொட்டு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் கதவுல வந்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பச்சை கற்பூரத்தில் வரைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக யாருடைய கண்ணுக்குமே வந்து தெரியாது. யார் கண்ணுக்கும் தெரியாமல் தான் இதை வந்து நம்ம வரையவும் வேணும். அதனால தான் நான் உங்களை வந்து இதை பயன்படுத்த சொன்னேன். இப்படி வரைவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாகவே நம்மளுடைய வீட்டில் குடியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பணவரவுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யும்போது தான் பலன் கிடைக்கும். அதில் ஒன்று தான் இந்த மகாலட்சுமி குறியீடு. இதை நம்ம பச்சை கற்பூரத்தில் வரைகிறதுனால நிச்சயமாக டார்க் கலர் கதவாக இருந்தாலும் சரி, லைட் கலர் கதவாக இருந்தாலும் சரி, அது யார் கண்ணுக்குமே தெரிய போகிறது கிடையாது. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் நிலைவாசல் கதவு சுத்தம் பண்ணும்போதும் படியை சுத்தம் பண்ணும்போதும் மறுபடியும் தொடச்சிட்டு திரும்பவும் கூட நீங்கள் இதே சிம்பிளை வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் ஒரு ரொட்டீனாக ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே செஞ்சுட்டு வர்றது கூடுதல் சிறப்பு. சரி, அடுத்த பரிகாரத்துக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இது செய்வதற்கு உங்களுக்கு எந்த ஒரு வேலைப்பழுவுமே இருக்காது. எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை, வழிபாடும் செய்ய தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நமக்கு தேவையானது அதே பச்சை கற்பூரம் தான். ஏன்னா நாளைக்கு நமக்கு கார்த்திகை மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமையே இருக்கிறதுனால இந்த பச்சை கற்பூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் அதை வச்சு எல்லா பரிகாரத்தையும் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை வந்து சிறு துளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்த நம்ம சாதாரணமாகவே நல்ல ஒரு நறுமணமாக வச்சுக்கிட்டோம்னாவே நம்மளுடைய கையில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மற்ற நாட்களில் முடியலைன்னா கூட வெள்ளிக்கிழமை நாள்லையாவது இது செய்கிறது நல்லது. இப்போ இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியை வந்துட்டு நீங்கள் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சதுக்கப்புறம் இது நல்லா வந்து சூடாகும். அப்போ தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்துட்டு நீங்கள் லைட்டாக இந்த இடத்துல அந்த பச்சை கற்பூரத்தை வந்து தடவி விடுங்க. நல்லா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் தடவி விடுங்க. ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அதன் பிறகு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரெட் கலர் தான் பயன்படுத்தணும். அதனால் அதுவே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம கதவுல வரைஞ்சோம் இல்லையா மகாலட்சுமி தாயார் குறியீடு, அதே குறியீட்டை உங்களுடைய இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியிலையும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். நாள் முழுவதும் இந்த குறியீடானது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் இதைய வரைஞ்சிக்கோங்க. பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த 2 விஷயத்தையும் நாளைக்கு எப்படியாவது மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க.